என் கோவிலுக்கு குடும்பத்தோட வந்து பொங்க வச்சு பூசை போடணும். செஞ்சிடலாத்தா. உன் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய இல்ல மகாலட்சுமிகளை மனங்கோடாம சந்தோஷமா பாத்துக்கணும். ஆத்தா யார சொல்றீங்க? சீரும் சிறப்பமா வந்த மருமகள்களை தான் சொல்றேன். அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். அப்படியே ஆட்டாத்தா. ஆத்தாவை குளிர வச்சா உன் குடும்பத்தையே வாழ வைப்பேன். அடே நான் மலையேறணும். சூடத்தை காட்டுக்கடா. ஆத்தா ஆத்தா என்ன சம்பந்தி, சாமி என்னென்னவோ சொல்லிட்டு போகுது. ஆமா, நான் தப்புன்னுட்டேன் சம்பந்தி, தப்புன்னுட்டேன். பங்காளிக பிரச்சனையினால என் குலதெய்வத்தை மறந்ததே குத்தமா போச்சு. என் குலதெய்வம் எப்படிப்பட்ட உக்கிரமான சாமி தெரியுமா? ஐயோ சம்பந்தி, குலதெய்வம்னா உக்கிரமா தான் இருக்கும். அதை இன்னொருனா பேசிக்கலாமே. இல்ல சம்பந்தி, என் கதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். வாங்க உட்கார்ந்து பேசு. தட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு. சரிதான், இன்னைக்கு எங்க அப்பா செத்தா. உட்காருங்க. சம்பந்தி, நெல்லூர் பக்கம் எங்க குலதெய்வ கோயில் இருக்கு. தலைமுறை தலைமுறையா அந்த காளியத்தான் நாங்க கும்பிடுறோம். என்ன பண்றோம்? அந்த காளியை தான் கும்பிடுறீங்க? இல்ல சம்பந்தி, நாங்க தான் கும்பிட மறந்துட்டோம்ல. நாங்க கும்பிடாம விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். அது உங்களுக்கு தானே தெரியும் சம்பந்தி. ஆமா சம்பந்தி, அது எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா என் நெஞ்சில பூட்டி வச்சிருந்த கதைய உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எங்களோடது பெரிய குடும்பம். ஆந்திரா முழுக்க 118 ஊர்ல எங்களோட அங்காளி பங்காளியும் இருக்காங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு விழா எடுத்து பூசை போடுறது வழக்கம். கோயில் நிர்வாகத்துக்கு எலெக்ஷன் வச்சு எங்கள்ல ஒருத்தரை தர்மகர்த்தாவா போட்டுக்குவோம். 10 வருஷமா நான் தான் தர்மகர்த்தா. ஆனா கடைசி எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? என் பங்காளி பரதேசிக சூழ்ச்சி பண்ணி என்னை தோக்கடிச்சிட்டாங்க. அந்த வெறுப்புல தான் நான் ஊரை விட்டு வந்துட்டேன். சொந்தமும் வேண்டாம், சாமியும் வேண்டான்னு நான் ஊரு பக்கமே போகாம ஆத்தால மறந்து அன்னைக்கு அப்படி ஆஞ்சுக்கிட்டு இருக்கேன் சமந்தி. ஆத்தா கோவப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டா. இனிமே சாமி மனசு குளிரணும். ஆத்தா சொன்ன மாதிரியே சொந்த ஊருக்கு போய் கோயிலை சீர்படுத்தி நித்திய பூஜை பண்ணி ஆத்தா மனச குளிர் வைக்க போறேன். சந்தோஷமா பண்ணுங்க சம்பந்தி. சம்பந்தி, எங்க குலதெய்வத்துக்கு ஆதியில கோயில் கட்டின கதைய உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேனே. அது சம்பந்தி ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன துளசி, ரொம்ப நர்வஸா எழுதிட்டு இருந்த? முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டல? பண்ணிட்டேன் மேடம். குட். தேங்க்யூ மேடம். என்ன மேடம், பொண்ணை தட்டி கொடுத்து அனுப்புறீங்க? என்ன விஷயம்? அவ நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட் தெரியுங்களா? பிகினிங் டு எண்ட் அடித்தல் திருத்தல் இல்லாம பிரிண்ட் பண்ணாம எழுதிருக்கா. நாம பெருமைப்படுற அளவுக்கு காலேஜ்க்கு பேர் வாங்கி கொடுப்பா. சரி சரி வாங்க. என்னடி லேசர் பிரிண்ட் மாதிரி அப்படியே சரு சருன்னு எழுதிக்கிட்டே இருந்த? என்ன இதுலயும் சென்டமா? நம்பிக்கை இருக்கு, பாப்போம். ஏண்டி, நானே கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்குன்னு தலைய பிச்சிட்டு இருந்தேன். உன்னால மட்டும் எப்படி முடியுது? அப்ப நீ சரியா எழுதலையா? ஏய், அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸா இருந்தா கூட அடிச்சு தள்ளிடுவோம்ல. டஃபா கேட்டிருந்தாலும் நீ டாப்பா எழுதிட்டு இருந்த. அதான் எப்படின்னு கேக்குறேன்.
ஆனா ஒண்ணுடி, அட்வைஸ் பண்ண ப்ரொஃபசர் கிட்ட நல்ல பேர் எடுத்துட்ட. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. உன்னை ஈயும் கொசுவும் சுத்தி சுத்தி வந்து கிடைக்குது, தேளும் பாம்பு புடுங்கி எடுக்குது. எல்லாத்தையும் தாண்டி நீ எப்படி படிச்ச? சும்மா ஓவரா பில்டப் பண்ணி பேசாத. தேளு பாம்பலாம் வீட்ல கிடையாது, கொசு மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? போடி இவளே. கொசுன்னு சொன்னது உன் ஆத்தனார. ஏய், அடிச்சிருவேன் நானு. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அங்க உட்காந்து பேசிட்டு போலாமா? வா. ஏன் துளசி, நான் சீரியஸாவே கேக்குறேன். உன் மாமியார் உன்னை தேளு மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சாரு புத்துக்குள்ள பதுங்கின பாம்பு மாதிரி அப்பப்ப படையெடுத்து ஆடிட்டு இருக்கா. இவங்க கொடுத்த டார்ச்சரை தாண்டி எப்படி உன்னால படிக்க முடிஞ்சது? உண்மையை சொல்லட்டுமா? அவங்க டார்ச்சர் பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு என்னால படிக்க முடிஞ்சது. என்னடி சொல்ற? ஆமாடி, என்னோட இந்த படிப்புக்கு ஹெல்ப் பண்ணது சுதாக்கா மட்டும் இல்ல, எங்க அத்தையும் தான். அவங்க என்ன பண்ணாங்க? தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து என்னை படிக்க வச்சது யாருன்னு நினைக்கிற? என் அத்தை தான். கஷ்டத்தை மறக்க ஈஸியான வழி படிப்பு தாங்கிறத சொல்லி கொடுத்தது அவங்கதான். அவங்க பண்ண கொடுமையை நினைச்சு எனக்குள்ளேயே படின்னு வெறியோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்பே தவோன்னு ஒதுங்கி நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? என் அத்தை தான். உன்னை சும்மா சொல்லக்கூடாதுடி. பொழப்ப கெடுத்த மாமியாருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேசுற பாரு, உனக்கு கோயில் கட்டியே கும்பிடலாம். நான் சொல்றது உனக்கு விளையாட்டா கூட தெரியலாம். படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட பிரச்சனையெல்லாம் மறந்து போன மாதிரி தெரியுது. படிக்க படிக்க மனசே ரிலாக்ஸ் ஆயிடுது. ஏன் தான் எக்ஸாம் முடிஞ்சதோன்னு இப்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஓஹோ. ஆமாடி, பிரச்சனையை மறக்க ஒரே வழி படிப்பு தான். வருஷம் முழுக்க எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும்? லூசாடி நீ சொன்னது மட்டும் மொக்க பசங்க காதுல விழுந்துச்சு, உன்னை கொன்னே போட்டுருவாங்க. அவன் எப்படா லீவ் விடுவாங்க ஓடி போலன்னு அரியர் வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா? உனக்கு என்னடி, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். லீவ்ல என்ன பண்றதோன்னு நானே தவிச்சிட்டு இருக்கேன். ஃபுல் டே வீட்ல இருந்தா அத்தையோட நிமிஷம் தாங்க முடியாதுடி. நீ ஏன் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பேசாம தமிழை கூட்டிட்டு ஹனிமூன் போயிடு. அது ஒண்ணுதான் குறைச்சல். ஹனிமூன் போறோம்னு தெரிஞ்சா காலஹஸ்தி போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வான்னு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. பரிகாரமா? எதுக்கு? எனக்கு தோஷம் இருக்காம்ல, நாளைக்கு காலஹஸ்தி போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வான்னு தொலைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கா? ஏய், எங்க ஃபங்க்ஷன் இருக்கிறத மறந்துட்டியா? எனக்கும் அதான் ஒன்றும் புரியலடி. காலையில காலேஜ் கிளம்பும்போதே யாருக்கோ போன்ல பேசுற மாதிரி என்கிட்ட காலஹஸ்தி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேணாம் துளசி, என்ன ஆனாலும் சரி இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்காத. ராசி இல்லாதவன்னு சொல்லி உன் பேரை கெடுத்து உன்னை ஒதுக்கி வைக்க சதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தீபா, நீ சொல்றதுதான் உண்மை. ஆனா யாரு என்ன சொன்னாலும் சரி, கோயிலுக்கு போறதுக்கு நான் தயாரா இல்ல. நீயே போறேன்னு சொன்னாலும் தமிழ் இதுக்கு நிச்சயமா சம்மதிக்க மாட்டாரு. இல்ல, நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அத்தை பேசினதை பார்த்தா ஒருவேளை அவர் சம்மதிச்சிருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற? அவருமா இதை நம்புறாரு? பரிகாரத்தை நம்புறாரோ இல்லையோன்னு தெரியல, ஆனா அத்தைய முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அத்தையும் அவங்களுக்கு மட்டும்தான் அவர் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நிறைய விதத்துல ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த பரிகாரமும் ஒண்ணு. அத்தையும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. ஆனா அதை சாக்கா வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள ப்ராப்ளம் பண்ணலான்னு பார்த்தா அதை நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த விஷயத்துல அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பாப்போம். சப்போஸ் அவரும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வரலான்னு சொன்னா, உன் அத்தை சொன்னதை அவரும் ஒத்துக்கிட்டா? ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். இல்ல தீபா, அத்தை சொல்றது பொய்யா தான் இருக்கும். எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்காத எதையும் அவர் நிச்சயமா செய்ய மாட்டாரு. எங்களுக்குள்ள சில நேரத்துல சண்டையெல்லாம் வந்திருக்கு. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் நாங்க வச்சிருக்கிற மரியாதை, பரஸ்பர காதல் என்னைக்குமே குறைஞ்சதில்ல. என் மேல அவர் வச்சிருக்கிற காதல் என்னை என்னைக்குமே கைவிடாதுடி. அப்படின்னா உனக்கு பதிலா உன் மாமியார் தான் பரிகாரம் பண்ணிப்பாங்கன்ற. ஹலோ சார், குட்டிமா ஹாப்பியா இருக்காளே, என்ன விஷயம்னு கேட்க மாட்டீங்களா? ஒரு வழியா எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்பதான் டென்ஷன் இல்லாம இருக்கேன். மேடம் இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸா தூங்க போறா. பாத்துமா, கொசுங்களாம் குளவரையோட சுத்திட்டு இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் கண்ணு முடிச்சாது பாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள பேச்சே குறைஞ்சு போச்சுல்ல. காலையில அறக்க பறக்க ஓட வேண்டியது, நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிக்க வேண்டியது. புருஷனோட ஆசைய பேச கூட முடியல. நான் எக்ஸாம்ல பிஸி, ஐயா கடையில பிஸி ஆயிட்டீங்க. பிஸி ஆக்கிட்டேன்னு சொல்லு. மளிகை கடைக்கு போடாம அப்பலாம் அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப பேசுறது கூட நேரம் இல்லையாமே. என்ன சொல்றீங்க? வேலைன்னா அப்படித்தானே இருக்கும். ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிஸி ஆயிட்டோம் பாரு. அங்க இருக்கும்போது கூட தான் நீ பிஸியா படிச்சுட்டு இருந்த. உருவாக்குற வேலைனா கூட நான் கூட போயிட்டு வந்து தானே இருந்தேன். அங்க நம்மளுக்கு மணிக்கணக்கா பேசுறதுக்கு நேரம் கிடைச்சது. ஆனா இங்க பொண்டாட்டிகிட்ட பேசுறது கூட பர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரமே போச்சு. இங்க பாருங்க, அங்க நாம மட்டும்தான் இருந்தோம்.
உங்க இஷ்டப்படி குட்டிமாவோட பேசலாம், கொஞ்சலாம், ஓடி பிடிச்சு விளையாடலாம். ஆனா கூட்டு குடும்பம்னு வந்துட்டு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அத்தை, மாமா, சுதாக்கா இவங்க முன்னாடி கொஞ்சம் அடக்கொடக்கமா நல்ல பிள்ளையா தானே இருந்தாகணும். சூப்பர். அடிக்கடி நீ பேக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேக்கா? பின்ன புத்திசாலி பொண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று சொல்லி அழகா தனி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கூட்டு குடும்பத்தை உண்டாக்கி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்ட. இப்ப சந்தோஷமா உனக்கு? போச்சுடா, திரும்பவும் குழப்பிட்டே குட்டிமான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அதை விடுங்க. அத்தை இன்னைக்கு கடைக்கு வந்திருந்தாங்களாமே, என்ன விஷயம்? யார் சொன்னது? வேற யார் சொல்லுவாங்க, சுதாக்கா தான். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்களாமே. என்ன குட்டிமா மேல ஏதாவது கம்ப்ளைண்டா? அங்க அம்மா மட்டும் வரல, கனகும் வந்திருந்தான். அத பத்தி சொன்னாங்களா உங்க அக்கா? சொல்லலையே. அதானே பார்த்தேன். அவங்க சைடுல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்களே. கனகு அவன் கேண்டீனுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு கிரெடிட் கிடைக்குமா நாங்க கேட்க வந்தான். முடியும் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்றதை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணிப்பாரா, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு குத்தி கட்டி இன்சல்ட் பண்ணாங்க. யாரு, சுதாக்காவா? பின்ன இங்கிலாந்து பிரதமரா? ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா என்னோட ஈகோ உரைச்சி பாக்குதா. பர்னிச்சர் அவங்க காசு கொடுத்தப்போ உங்களோட ஹெல்ப்லாம் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு லுக் விட்டியே. இப்போ உன்னோட ஃப்ரெண்ட் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கானே, என்ன பண்ண போறேன்னு டீஸ் பண்ணி பாக்குறாங்களாமா. ஏன் என்ன கேட்காம என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? சேச்சே, அக்கா அப்படி நினைச்சு பேசியிருக்க மாட்டாங்க. மாமா பணம் கொடுத்தப்போ எங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டீங்கல்ல. கனகண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க தப்பா நினைச்சுக்குவீங்களோங்கிற சந்தேகத்துல அப்படி பேசியிருப்பாங்க. உன் அக்கா விட்டு தர மாட்டியா? இப்பதான் உனக்கு மாமா அக்கான்னு புதுசா உறவுல வந்துருச்சுல. எங்க இருந்து ஏன் பேச்சலாம் நம்ப போற? நீ இவ்வளவு சீக்கிரம் சரண்டர் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை துளசி. என்னங்க என் மேல தப்புங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? வேணாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டு விவகாரத்தை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. நாளைக்கு நம்ம தீபாவோட டிராவல்ஸ் திறப்பு விழா இருக்கு. காலையில கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. இல்ல துளசி, நாளைக்கு காலை நம்ம போல. ஏன்? நம்ம வருவோம்னு எதிர்பார்ப்போட இருப்பாங்க, போலனா எப்படி? இல்ல, அம்மா ஒன்னியனையும் காலாஸ்தி கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம காலைல அங்கதான் போறோம். நீ கொஞ்சம் ஏர்லியரா ரெடி ஆனா தான் பரிகாரத்தை முடிச்சு சீக்கிரமா ரிட்டர்ன் ஆக முடியும். காலை நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. இல்ல, என்னால அங்கெல்லாம் வர முடியாது. ஏய் துளசி, சொன்னா கேளு. அம்மா சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வர முடியாதுன்னு சொல்லாத. அம்மா நல்லதுக்கு யாராவது சொல்றாங்க. இங்க பாருங்க, அவங்க எதை மனசுல வச்சுட்டு இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆனாலும் சரி, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏய் என்ன பேசுற நீ? சும்மா கோயிலுக்கு போயிட்டோன்னு சொல்றாங்க, வர முடியாது இவ்வளவு பிகு பண்ணிக்கிற. அங்க போயிட்டு வரல உனக்கு என்ன பிரச்சனை? நல்ல மனசோட கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லுங்க, நான் போறேன். என்ன அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சா நான் எங்கேயும் போறதா இல்ல. அங்க நடக்க போறது பரிகாரம் இல்லைங்க, என்ன அவமானப்படுத்துற சடங்கு. ஏய் என்ன நீ கோயிலுக்கு போறது போய் அவமானம் சொல்லிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நீ கோயிலுக்கு போனதே இல்லையா? எங்க அம்மா எது சொன்னாலும் நீ கேட்க கூடாது முடிவு பண்ணிட்டல. என்னமோ நீ பெருசா டயலாக் பேசுன, அத்தை எது சொன்னாலும் தாங்கிப்பேன், எது சொன்னாலும் பொறுத்துப்பேன்னு. இப்ப என்னாச்சு? ஆமாங்க சொன்னேன், அத்தையை அனுசரிச்சு தான் போவேன்னு சொன்னேனே தவிர அவங்க பண்ற அவமானத்தை தாங்கிப்பேன்னு சொல்லல. இப்போ சொல்றேன், அத்தை நல்ல மனசோட எதை செய்ய சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். காரணமே இல்லாம நான் அவமானப்படுத்த நினைச்சா அதனால பொறுத்துக்க முடியாது. அவங்க ஒன்னும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. உன் ஜாதகத்துல தோஷம் இருக்கு, பரிகாரம் மன எல்லாமே சரியாயிடும் அவங்க சொல்றாங்க. இதுல அவமானப்படுத்த என்ன இருக்கு? புரியாம பேசாதீங்க. அப்ப நமக்கு வந்து கஷ்டத்துக்குலாம் நான் மட்டும் தான் காரணமா? என்னோட ஜாதகத்தினால தான் நம்ம துன்பப்பட்டு அலையிறோமா? அத்தையோட நோக்கம் எனக்கு பரிகாரம் பண்றது இல்லைங்க. என்னாலையும் என் தப்பான ஜாதகத்தாலையும் நீங்க கெட்டீங்கன்னு நான் குற்ற உணர்ச்சியோட இருக்கணும். ராசி இல்லாத உன்னாலதான் என் மகன் கெட்டான்னு அவங்க நம்புறாங்க, அது நீங்களும் நம்புறீங்களா? பரிகாரம் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் சேர்த்து செய்ய சொல்லிருக்காங்க. சரிங்க, கோயில்ல பரிகாரம் பண்ணிட்டா நம்ம கஷ்டம் அணையோட தீந்துருமா? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டமே தீர போறது இல்ல. அவங்களோட திருப்திக்காக போயிட்டு என்ன தப்பு? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்கிட்டா அத்தை சொன்னது சரின்னு ஆயிடும். ராசி இல்லாதவ அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு என்ன நானே அசிங்கப்படுத்திக்க விரும்பல. நான் அத்தையை தப்பா புரிஞ்சுட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன் பரிகாரத்தை நாளைக்கு தான் பண்ணி ஆகணுமா? நம்ம தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு போறதை எப்படியாவது தடுக்கணும். அதான் நாளைக்கே போயிட்டு வாங்கன்னு நாள் குறிச்சிருக்காங்க. ஐயோ சும்மா கண்டதி போட்டு மனசு குழப்பிக்காத. நாளைக்கு நல்ல நாள்ன்றதுனால தான் அவங்க சொல்றாங்க. எந்த ஜோசியர் இதெல்லாம் சொன்னது? வாங்க நேர்ல போய் பாப்போம். என் ஜாதகத்துல அப்படி என்ன தோஷம் இருக்கு? பிறந்த எல்லாருக்குமே தான் ஜாதகம் இருக்கு, ஏன் ஜாதகம்ல மட்டும் தான் தப்பு இருக்கா? உங்க தங்கச்சி வீட்லயும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல. ஏன் மேல அக்கறை காட்டுறவங்க அவங்க ஜாதகத்தையும் பார்த்து காலஹஸ்தி கொடுமுடி திருப்பதின்னு போயிட்டு வர சொல்லலாம்ல. இங்கன்னா ஏன் பிரச்சனை, அங்கனா மாமியார் பிரச்சனையா? ஏய் இப்போதைக்கு தேவை எல்லாம் பேசுனீங்க. நாளைக்கு உன்னால வர முடியுமா முடியாதா? நாளைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே வர முடியாதுன்னு தான் சொல்றேன். அப்ப இதான் முடிவா? முடிவை என்கிட்ட கேட்காதீங்க. என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். போலாமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். பரிகாரங்கிற பேர்ல பொண்டாட்டிக்கு நடக்கிற அநியாயத்தை ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நானும் மனுஷிதாங்க, கண்ணியமா கௌரவத்தோட வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல எனக்காக நீ அவமானத்தை பொறுத்துதான் ஆகணும்னா அசிங்கப்பட்டாவது உங்க பின்னாடி வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். வேணாம், எனக்காக யாரும் அவமானப்பட தேவையில்லை. அதான் உன் தரப்பு நியாயம். உன்னோட பிரஷர் இஷ்யூ பத்திலாம் சொல்லிட்டியே, இதுக்கு மேல உன்னை கம்பல் பண்ண தயாரா இல்லை.
தேங்க்ஸ்ங்க. என்னங்க, அப்ப நாளைக்கு தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு போலாம்ல? நான் வரல. ஏன்? ஏன் இதுக்குன்னா கேட்காத. பிடிக்கல, வரல. ஓஹோ, நான் இங்க வரலன்னா நீங்க அங்க வர மாட்டீங்க. ஆமா, அப்படின்னு வச்சுக்கோ. என்னங்க இது அநியாயமா இருக்கு? தீபா உங்களை இன்வைட் பண்ணிருக்கா, போலனா வருத்தப்பட மாட்டாளா? ஏன்? அம்மா கூட தான் நம்ம கோயில் போக நம்பிட்டு இருப்பாங்க, அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? ஏன் இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது உங்களுக்கே குழந்தைத்தனமா தெரியல? இந்த பார், தீபா உன்னோட ஃப்ரெண்டு உன்னை இன்வைட் பண்ணிருக்கல, நீ போ, என்ன கம்பல் பண்ணாத. அப்போ தீபா உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? ஏன் அப்ப என் அம்மா உனக்கு மாமியார் இல்லையா? நான் பாட்டு கோயிலுக்கு போகாம உங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா ஏன் நான் அப்ப முக்கியம் இல்லைன்னு எங்க அம்மா என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் சொல்றேன், நீ மட்டும் போயிட்டு வா. அப்புறம் துளசி, இன்னொரு முக்கியமான விஷயம், நீ வருவேன்ற நம்பிக்கையில அம்மா கிட்ட நான் கோயிலுக்கு போன்னு ஷோரா சொல்லி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ உங்க வார்த்தை மீறி இந்த பார், முடியாதுன்னு டைரக்டா சொல்றதும் காரணம் காட்டி மறுக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். அம்மா ஏன் கோயிலுக்கு போகலன்னு கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க, அதையும் மீறி கேட்டாங்கன்னா நீங்க நான் அவமானப்படுத்துறீங்க, அதனால தான் போலன்னு சொல்லி தொலைச்சிடாத. நீ எனக்கு மரியாதை கொடுத்து என் பேச்செல்லாம் கேட்பேன்னு நான் ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கிறேன். இப்ப மட்டும் கோயிலுக்கு போறது காரணம் நீ தான் தெரிஞ்சதுன்னா உன் பொண்டாட்டி உனக்கு இவ்வளவுதான் மரியாதை தரான்னு சொல்லி எல்லாரும் எனக்கு காரி துப்புவாங்க. ஏதோ வேலை வந்துருச்சு, அதனால தான் கோயிலுக்கு போகலன்னு சொல்லி நான் தான் சமாளிக்கிறேன். இப்ப படுத்து தூங்கு, நான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்.